தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கம்பராமாயணம், வால்மீகி ராமாயணம் இதை பற்றி நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஜடாயு அவர்கள். வணக்கம். இப்போதான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி இப்போது வால்மீகி ராமாயணம் பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் மக்களுக்கு கிடைத்திருக்கும். கம்பராமாயணம் பற்றியும் நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இந்த ரெண்டு ராமாயணங்களையும் ஒரு ஒப்பீட்டு அளவில் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் என்னன்னா, தமிழ் சூழலை பொறுத்த வரைக்கும் கம்ப ராமாயணம் கம்பன் புகழை பரப்புவதற்காக பல்வேறு நிறைய, அதாவது ஈவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட கம்பனை பற்றி பாராட்டி எல்லாம் பல மேடைகளில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லும்போது அவர்கள் சொல்லக்கூடிய சில வாதங்கள் நமக்கு கேள்வியாக எழுகிறது. அதை தான் உங்ககிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பராமாயணம் மாதிரியான ஒரு காவிய சுவை வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ராமரை ஒரு அவதாரமாக பார்க்கவில்லை, ஜஸ்ட் ஒரு ஹியூமனாக தான் பார்க்குறாரு, ஒரு தெய்வ நிலையில் வைத்து பார்க்கவில்லை, தெய்வ நிலையில் வைத்து போற்றியவர் கம்பர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் உங்களுடைய பதில் வேண்டும். ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கேட்டது. அதாவது நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இதை ஒரு பொதுவான கேள்வியாக நான் இதை மாற்றிக்கொள்கின்றேன். இந்த வால்மீகி கம்பர் ஒப்பீடு இந்த விஷயம் என்ன, இதை செய்வதற்கான சரியான வழி என்ன என்பதை பற்றி நான் பேசலாம் என்று இருக்கின்றேன். இதை பற்றி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பேசி எழுதியவர்கள் பெரும்பாலர், அநேகமாக எல்லாருமே சொல்லலாம், இவர்கள் எந்த மாதிரியான இவர்கள் பேசக்கூடிய ஒரு பாணி எப்படி இருக்கின்றது அப்படின்னா, வால்மீகியும் கம்பரும் ஏதோ ஒரே ஊரில் பக்கத்து தெருவில் உட்காந்து ராமாயண கதையை எழுதிட்டே இருந்திருக்காங்க. அதில் வால்மீகி ரொம்ப சாதாரணமாக ஏதோ எழுதிட்டு போயிட்டாரு. ஆனால் கம்பர் பிரமாதமான காவிய சுவை அலங்காரங்களோட சேர்த்து அதை எழுதினார். அதனால கம்பருடைய ராமாயணம் மிக உயர்ந்தது. ஏறக்குறைய இது போன்ற ஒரு ஐடியாவோட தான் அவங்க இந்த கருத்தை சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் இது எந்த அளவுக்கு அபத்தமான கருத்து அப்படிங்கிறது கொஞ்சம் அதாவது ஒரு அடிப்படையான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாற்று உணர்வு, ஒரு லிட்ரரி சென்ஸ், இலக்கிய உணர்வு இருக்கிறவனுக்கே இது எவ்வளவு அபத்தமானது என்பது புரியும். என்றால் வால்மீகியினுடைய இதிகாச காவியமான ராமாயணத்தினுடைய காலம் என்ன, அது ஏதோ திரேதாயுகம் என்றெல்லாம் பாரம்பரியமாக சொல்கிறார்கள். ஆனால் நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம எடுத்துக்கொண்டால் அது குறைந்தது புத்தருடைய காலம் பொது யுகத்திற்கு முன் 500 என்று நாம் சொல்கின்றோம். போயு மு 500. அதற்கு குறைந்தது ஒரு 500 வருடம் முன்பாகவே வால்மீகி ராமாயணம் பிரபலமாக இருந்திருக்கும் கட்டாயமாக. இப்போ போயு மு 1000 என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னையிலிருந்து 3000 இயர்ஸ், இன்றையிலிருந்து ஏறக்குறைய 3000 வருடங்களுக்கு முன்பு வால்மீகி ராமாயணம் எழுதப்பட்டிருக்கும் கட்டாயம். அதிகபட்சம் நீங்கள் அதை 2500ன்னு கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு பிற்பட்டது கிடையவே கிடையாது கட்டாயமாக. ஏனென்றால் நான் குறிப்பிட்டேன், புத்தர் தன்னை ராமருடைய சந்ததி என்று கூறுகிறார் என்று. கம்பருடைய காலம் என்ன, பொதுயுகம் 12ஆம் நூற்றாண்டு, இன்னிலிருந்து 800 வருஷம், இன்றையிலிருந்து 800 வருடங்களுக்கு முன்பு. ஆக வால்மீகிக்கும் கம்பருக்கும் இடையில உள்ள கால இடைவெளி என்ன, ரொம்ப பெருசு. இன்னும் சொல்ல போனா நமக்கும் கம்பருக்கும் இடையில இருக்கிற கால இடைவெளியை விட வால்மீகிக்கும் கம்பருக்கும் இடையில உள்ள கால இடைவெளி மிக அதிகம். ஆமா. ரெண்டாவது, கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை எழுதும் காலகட்டத்திற்கு முன்பு வடமொழியில எத்தனை ராமாயண காவியங்கள் வந்தது என்று நான் உங்களிடம் குறிப்பிட்டேன். ஆமா. அவை எல்லாமே வால்மீகியை முதநூலாக கொண்டு வால்மீகியிலிருந்து சற்று கதை மாறுபாடுகளை உள்ளடக்கி மிக சிறப்பான கவிதை சுவையோடு எழுதப்பட்டது. காளிதாசருடைய ரகுவம்சமாகட்டும், பவபூதியினுடைய உத்தரராமன், இவையெல்லாம் சம்ஸ்கிருத இலக்கிய மரபுல மிகப்பெரிய. எனவே கம்பர் தான் அதை முதலில் செய்தார் என்பது கிடையாது. ஏனென்றால் வால்மீகி இதிகாச தன்மையுடன் ஒரு காவியத்தை எழுதுகிறார். அவருடைய ஓமையெல்லாம் ஒரு மிகையுணர்ச்சி கூடியதாக இருக்காது. ஒரு விதமான வால்மீகி ராமாயணத்தை நாம் படித்து கொண்டு வந்தால் அது ஒரு மாதிரி பிளெயினாக இருக்கும். எப்படி இது நம்ம தமிழிலேயே பார்க்கலாமே. இப்போ சங்க இலக்கியத்தில் உள்ள உவமைக்கும் சங்க இலக்கியத்தினுடைய தொனிக்கும் கம்பராமாயணத்தினுடைய தொனிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு.
இத்தனைக்கும் அந்த காலகட்டம் ரொம்ப அதிகம் கிடையாது. இல்ல. பிறகு வால்மீகிக்கும் கம்பருக்கும் வந்து அந்த ஒரு காவியத்தினுடைய தொனியில எவ்வளவு மாறுபாடுகள், ஒரு மொழியில எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும். அதனால அத்தகைய ஒப்பீடு வந்து ரொம்ப தவறானது. இன்னும் சொல்ல போனால் வால்மீகி ராமாயணம் வந்து கம்பனுக்கு முதல் நூல். ஒரு முதல் நூலையும் இந்த வழி நூலையும் இந்த ரீதியிலே ஒப்பிடுவது தவறானது. எப்படி ஒப்பிடலாம் என்றால், வால்மீகியினுடைய ராமாயணத்தை கம்பர் எழுதும்போது எத்தகைய மாற்றங்களை செய்தார் என்று ஒப்பிடலாமே தவிர, வால்மீகி ரொம்ப சாதாரணமா எழுதிட்டார், கம்பர் அதை பிரமாதமா எழுதியிருக்கார், வால்மீகியை விட கம்பர் சிறப்பாக எழுதி, அந்த வால்மீகியை விட என்கின்ற பதமே வந்து ரொம்ப அபதமானது. ஏனென்றால் வால்மீகியுடைய ராமாயணத்தை வேற எதோடையும் இந்த ரீதியில நம்ம ஒப்பிடவே முடியாது. எல்லாருக்குமே ஆதி குரு வால்மீகி தான். கம்பரே வாழ்த்தியிருக்கார். அதனால எப்படி நம்ம இந்த ஒப்பீடு செய்ய வேண்டும் என்றால், எந்தெந்த இடங்களிலே வால்மீகியோடு மாறுபட்டிருக்கின்றார், எப்படி மாறுபட்டிருக்கின்றார் என்று சொல்லலாமே தவிர, ஒரு வால்மீகியை வந்து மட்டம் தட்டி இல்ல வால்மீகியை விட சிறப்பாக எழுதியிருக்கிறார், இந்த மாதிரியான வகையில இந்த ஒப்பீட்டை செய்வது எந்த இலக்கிய நெறிக்கும் உட்பட்டதல்ல. இதுல ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இதை முதல்ல செஞ்சவர் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரியவர், வாவேசு ஐயர். ரொம்ப பெரிய ஒரு மேதாவியவர். கம்பராமாயணா எ ஸ்டடி என்று ஆங்கிலத்தில் அவர் ஒரு மிகச்சிறப்பான நூலை எழுதினார். அதுதான் வந்து இந்த கம்பராமாயணத்தை பற்றிய புரிதலை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே கற்றறிந்தவர்களிடையே உருவாக்கியது. அற்புதமான ஒரு நூல் அது. அதில் அவர் வந்து உலக பெருங்கவிஞர்களுடன் கம்பரை ஒப்பிடுறார். கம்பரை காளிதாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், தாந்தே, இந்த கவிஞர்களுடெல்லாம் ஒப்பிட்டு கம்பனுடைய கவித்துவம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டார். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்றார், கம்பர் வால்மீகியை விட நல்ல கவிஞர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல வந்து வாவேசு ஐயர் வந்து ஒரு அடிப்படையான பிழையை செய்திருக்கிறார். அதை வந்து இந்த கம்பன் கழக மேடை பேச்சாளர்கள் முதலான ஆட்கள் வந்து இதை பற்றிய எந்த சரியான உணர்வும் இல்லாமல் இன்று வரை அந்த கருத்து வந்து தொடர்ந்து கொண்டே வருகிறது என்பதை நான் வந்து முக்கியமாக சொல்ல விரும்புகின்றேன். அடுத்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, வால்மீகி வந்து ராமரை வந்து தெய்வ அவதாரமாக காட்டவில்லை, கம்பர் தான் காட்டினார். இதுவும் வந்து இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு 2 வருடம் முன்பு தேரெழுந்தூர் கம்பன் விழா நினைக்கிறேன், எந்த கம்பன், ஆமாம் தேரெழுந்தூர் தான். அங்கே ஒரு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர், பிரபலமான ஆள், அவர் வந்து மேடையில் வந்து முழங்குறார் அப்படியே, வால்மீகியின் ராமன் வழிபாட்டுக்குரியவன் அல்லன் அப்படிங்கிறார். நான் திடுக்கிட்டு போயிட்டேன். நான் கம்பன் தான் அந்த ராமனை வழிபாட்டுக்குரியவனாக ஆக்கினான் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மேசையை தட்டி ஒரு வழக்கமான கம்பன் கழக பேச்செல்லாம் தடாம் புடாம்னு பேசுறாரு, நிறுத்தவே இல்லை. அவர் இதைதான் உளர்றாரு அங்க. வால்மீகியினுடைய ராமன் பச்சையான ராமன், கொச்சையான ராமன். அதாவது இவர் வால்மீகி ராமாயணத்தை படிச்சிருப்பாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போதான் நான் சற்று முன்பு சொன்னேன், கம்பன் ராமாயண தன்னுடைய காவியத்தை எழுத வந்த காலத்தில் இங்கே ராமர் கோவிலே வந்தாச்சு, 12 ஆழ்வார்கள் வந்தாச்சு. என்னையா பேசுற நீ? ஏதாவது கொஞ்சமாவது ஒரு ஒரு பொது புத்தி இருக்கா? ஒரு காமன் சென்ஸ் இருக்கா? சரி, தமிழ்நாட்டை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராமர் வழிபாடு இருக்கிறதா? இதை விட பல மடங்கு அதிகமாக ஆந்திராவில் இருக்கு. தமிழ்நாட்டை விட ரொம்ப அதிகமாக இருக்கு ராமர் வழிபாடு. கர்நாடகாவில் அதுக்கு மேலே இருக்கு. வட பாரதத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம். இவர்கள்லாம் கம்பனுடைய ராமாயணத்தை தான் படித்தார்களா? இந்த கம்பர்னு ஒரு ஆள் இருக்காருன்னு கூட அவங்க யாருக்கும் தெரியாது. அங்கெல்லாம் ராமரை தெய்வமாக வழிபடக்கூடிய மரபு எங்கிருந்து வந்தது? அது வால்மீகி கிட்ட இருந்து வராம? நியாயமான கேள்வி. தர்க்க ரீதி. துரதிர்ஷ்டவசமாக இத்தகைய கருத்துக்கள் வந்து தமிழ் சூழல்ல ரொம்ப பிரபலமாக இருக்கின்றன. வருத்தத்திற்குரிய விஷயம். திரும்ப திரும்ப சொல்லி அதை நம்ப வைத்து விடுகிறார்கள். இதுல நான் சொல்ல வேண்டியது, வால்மீகியினுடைய காவியத்தில் அந்த ராமருடைய மானுட தன்மை என்பது ஒரு மிகப்பெரிய அழகு. ஏன்னா நான் இதுக்கு முந்தி நம்ம பேசும்போது வால்மீகி ராமாயணத்தை பற்றி பேசும்போது சொன்னேன், இந்த நாரதர் வால்மீகி உரையாடல்ல ஞாத்துமேவம் விதம் நரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நற்குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு இத்தகைய நற்குணங்களை கொண்ட மனிதனை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். அங்கேயே வந்து வால்மீகி சொல்லிடுறார், இது ஒரு மனித காவியம் அப்படின்னு.
அது வந்து அது வந்து வால்மீகியினுடைய குறைபாடு இல்லை, அதுதான் வால்மீகியினுடைய கவித்துவத்தினுடைய ஒரு அழகு. வால்மீகி என்ன பண்றாருன்னா இந்த காவியத்தை முழுக்க முழுக்க ஒரு ராமனுடைய ஒரு ஒரு ராமனுடைய நடத்தையை, ராமனுடைய இயல்பை, ராமனுடைய செயல்பாடுகளை முழுக்க முழுக்க ஒரு மானுடத்தன்மையில ஒரு மானுடன் எந்த அளவுக்கு சிறந்தவனாக, எல்லா நற்குணங்களும் பொருந்தியவனாக ஒரு ஆதர்ச மானுடன் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே தான் அந்த காவியம் முழுக்க அவர் எடுத்துட்டு போறார். கடைசியில ராவண வதம் முடிந்த பிறகு அங்க வானத்துல தேவதைகள், பிரம்மா, சிவன் உட்பட தேவதைகள் எல்லாம் தோன்றி பிரம்மா வந்து ஒரு ஸ்துதி பண்றார் அந்த இடத்துல. வால்மீகி ராமாயணத்துல அற்புதமான ஸ்துதி அது. நீர் தான் வந்து நாராயணன் அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அது அந்த ஸ்துதிக்கு முன்பாக ராமர் சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படிங்கிறார். நான் என்னை ஒரு மனிதனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், தசரதனுடைய புதல்வனாக அப்படிங்கிறார். அந்த இடத்துல அந்த ராமருடைய ஒரு தெய்வீகத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படையாக எழுந்து வருமாறு, அதாவது அது ஒரு கிரசண்டோ, அது வந்து ஒரு காவியத்தினுடைய உச்சம். அந்த இடத்துல இந்த ராமருடைய தெய்வத்தன்மையை வந்து வால்மீகி ரொம்ப அழகா கொண்டு போறார். ஆனால் அதன் பொருள் அதற்கு முன்பு வரை ராமர் ஏதோ ஒரு சாதாரண மனிதன் என்ற ரீதியில வால்மீகி கருதுகிறார் என்பது அல்ல. இதை நம்ம முக்கியமா பார்க்கணும். ஏனென்றால் பாலகாண்டத்துல இந்த தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் வேண்டுதல், மகாவிஷ்ணு வந்து நான் அவதரிப்பேன் என்று சொல்வது, இதெல்லாம் ஒரு சர்க்கத்தில் வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு அவதாரத்தை வந்து அப்படி கோடி காமிச்சிட்டு விட்டுறார் வால்மீகி. அதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொரு இடத்துலையா வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய பல ராமாயணங்கள்ல, குறிப்பாக ராமச்சரித்த மானஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரே பஜனையாக இருக்கும். ராமரை யார் பார்த்தாலும் அங்கே உடனே ஒரு ஸ்துதி ஆரம்பிச்சிருவாங்க. அது அகலிகையினுடைய ஒரு ஸ்துதி, அப்புறம் ஜடாயு ஒரு ஸ்துதி, ஒவ்வொரு முனிவர் ராமரை பார்க்கும்போது ஒரு ஸ்துதி உண்டு அங்கே. அப்படியே போயிட்டு இருக்கும். பக்தி ரசம் ஜாஸ்தி. ஆமா, பக்தி ரசம் அதிகமாக திருப்பி 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 வந்து இப்படி ஸ்துதியா போயிட்டு இருக்கும். அப்ப அது வந்து ஒரு காவிய ரசத்தை குறைக்கக்கூடியதுதான் இல்லையா? அது ஒரு புராணத்தன்மையை அளித்து விடுகின்றது. ஏன்னா இது வால்மீகி ஒரு மகாகவி, அவர் ஆதிகவியாக இருந்தாலும். ஆனால் வால்மீகியில எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஓஹோ. ராமர் என்ன சொல்ல போனா, ராமர் வந்து கதறி அழுவது போன்ற காட்சியெல்லாம் உண்டு வால்மீகியில. சீதைய காணாம தவிச்சு போய் ராமர் எப்படி கதறி அழுகிறார் அப்படியே வரும். அப்படியே ராமர் எப்படி நிலை குலைந்து போறார். அந்த இடத்துல லக்ஷ்மணன் எப்படி ராமருக்கு வந்து தேர்தல் சொல்றார், இதெல்லாம் வரும். அப்படியே நம்ம படிக்கும்போது ராமருடைய துயரத்தோட நம்ம அடையாளப்படுத்தி கொள்ள முடியும். அந்த மாதிரி வால்மீகி. ஆனால் இந்த தன்னுடைய ராமாயணம் நெடுக அந்த ராமருடைய தெய்வத்தன்மையை வந்து வால்மீகி சொல்லிக்கொண்டே போவார் பற்பல விதங்கள். முதலாவது, இன்னும் சொல்ல போனால், ராமாயணம் வந்து வரலாற்று ரீதியாக வேத காலத்திற்கு சற்று பின்பு இயற்றப்பட்டது. அதனால் அந்த வேத கருத்தாக்கங்கள் ராமாயணத்துல மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கும். இப்ப இவர் ராமரை பத்தி சொல்லும்போது எல்லாமே வந்து இந்திரனை வந்து ராமருக்கு உபமானம் சொல்லிக்கொண்டே போவார். ராமர் இந்திரனை போன்றவர் அப்படின்ட்டு. கோசலை ராமனை பெற்றாள் அப்படின்னு சொல்லும்போது அதித்திர் வஜ்ரபாணினா அப்படி, அதித்தி இந்திரனை பெற்றது போல கோசலை ராமனை பெற்றாள். அப்புறம் பட்டாபிஷேகத்தை சொல்லும்போது வசவோ வாசவம் யதா, வசுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்திரனுக்கு முடிசூட்டியது போல ராமருக்கு முடிசூட்டினார்கள் அப்படிம்பார். அப்புறம் வேறு சில இடங்கள்ல ராமர் கோபப்படும் போது அக்னி போல அவருடைய தேஜஸ் இருக்கும் அப்படிம்பார். அப்புறம் இன்னொரு இடத்துல வருணோபமௌ அப்படிம்பார். ராமர் வந்து வருணனை போன்றவர், அவர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதிலும் அவர் வந்து மழை பொழிவதிலும். இப்படி வந்து எல்லா வேத தெய்வங்களும் வந்து ராமருக்குள்ள அடங்கி இருக்கின்றன. அக்னி, வருணன், இந்திரன், வாயு, குபேரன், இந்த எல்லா வேத தெய்வங்களினுடைய ஒரு ஒரு மூர்த்திகரமாக விஷ்ணு ராமர் இருக்கிறார். அப்புறம் யுத்தம் செய்யும் போதெல்லாம் வந்து திரிபுர சம்ஹாரத்துல சிவபெருமான் போரிட்டது போல ராமர் போரிடுகிறார் என்று இது வந்து வால்மீகியினுடைய ஒரு பாணி. இது எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த காவியத்தை படிக்கும்போது முழுக்க முழுக்க இது ஒரு மனித கதை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து அந்த தெய்வத்தன்மையை வந்து அப்படி ஒரு மின்னல் தெரிப்பது போல வால்மீகி சொல்லி கொண்டே போவார். அது ஒரு அழகு.
ரைட். ஆனால் கம்பர் வந்து தன்னுடைய காவியத்தில் அப்படி செய்யலை. ஏனென்றால் இங்கே தான் வந்து நம்ம கொஞ்சம் நம்முடைய ஒரு ஒரு வரலாற்று உணர்வையும் இலக்கிய உணர்வையும் நம்ம பயன்படுத்தணும். ஏனென்றால் கம்பர் இதை எழுதுகின்ற காலகட்டத்தில் ராமர் வழிபாடு இங்கே வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கு. அதனால் அவர் மறுபடி வந்து மாயவன், மாயோன், திருமாலவன், பங்கைய கண்டன் இந்த மாதிரி ராமரை பற்றி சொல்லிக்கொண்டே போவார். ரைட் 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 ரைட். இவன் இன்னொரு அழகு, அது ஒரு அழகு, இது ஒரு அழகு, அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் இடையே வந்து முரண்பாடு கிடையாது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரெண்டுமே வேறுபட்ட காலம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ராமாயணம் தோன்றிய போது ராமர் வழிபாட்டில் இருக்கார். அப்படிங்கும்போது அதுக்கேற்றது போல கம்பர் ராமருடைய சமகாலத்தில் எழுதுறார் இல்லையா? ஆமாம், வால்மீகியுடைய தன்மை வேறு, இங்கே இருக்கக்கூடிய கம்பருடைய தன்மை வேறு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது வந்து இப்போ இந்த என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். கம்பராமாயணம் ப்ளஸ் வால்மீகி ராமாயணத்துடைய ஒப்பீடு பற்றி இன்னும் சில ஆழமான வேறுபாடுகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.